ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு 2 உருளைக்கிழங்க பாதியாக கட் பண்ணி வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நான் வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் நீக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை நம்ம துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னெல்லாம்னு பார்க்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகாய் வத்தல், இது ரெண்டுமே நான் இடித்து சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். இப்போ இதில் பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 50 கிராம் அளவுள்ள கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ நான் ஒரு மேகி பாக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் பொடியாக நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட மேகி மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கொஞ்சமாக சாப்பிங் போர்டில் எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ இதில் நம்ம மாவை வச்சு லைட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை லேசாக மேலே மட்டும் அமுக்கி ஒரே ஷேப்பில் இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் ஒரு முக்கோண ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் லைட்டாக முக்கி இதை எடுத்து நம்ம மேகியில் பெரட்டி எடுத்துடலாம். இப்போ நான் இதை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. இப்போ இதை நம்ம நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வெளியே மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக இருக்குது. இது ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.